ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லற எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணார். அப்படியே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாரும் கூடி சபரியெல்லாம் வந்து கட்டி பிடிச்சி டேய் ஏன் ஏன் அழுவுற அப்படின்லாம் கேட்டு, ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு மனசு நோகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா சுபியை வந்துட்டு நான் ஓவர்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் சொல்லிட்டாங்க. யார்? விக்ரம் வந்து ஓவர்டேக் பண்ணுறாரு. எஃப்ஜேவும் சாண்ட்ராவும் நினைக்கிறேன், மற்றபடி யாரும் சொல்ல நினைக்கிறேன். கரெக்டாக சொன்னாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் எமோஷனலாக ஒரு பிளாக்மெயில் பண்ணுறாரு. தலை டாஸ்க்கில் கூட பார்த்தீங்கன்னா சுபி இன்னும் ஒரு 1.5 நிமிஷம் தான் இன்னும் ஓட்டாங்க. அதேமாதிரி லாஸ்ட்டில் இன்னொரு டாஸ்க்கில் கூட அது மாதிரி நடந்திருக்கும். ஸோ அதை வந்துட்டு அங்கே இவரோட ஐடியாலஜியை வந்துட்டு சுபிக்ஷா மேலே திணிச்சு ஓவர்டேக் பண்ணாருன்னு எஃப்ஜே சூப்பராக சொல்லியிருந்தார். அதேமாதிரி சாண்ட்ராவும் சொல்லியிருப்பாங்க. அந்த தலை டாஸ்க்கில் வந்து இவர் வந்து எமோஷனலாக பிளாக்மெயில் மாதிரி பண்ணி அவங்க வந்து பிரேக் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்ட்டு. ஸோ அது கரெக்டு தான். இதை வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அப்படி ஒரு பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா அந்த எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா உள்ளே போய் செம்மையாக அழுகுறாரு. எல்லோரும் வந்து இதுக்கப்புறம் அப்படி தானே இருக்க போது, நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற அப்படின்றாங்க. இல்லைடா நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. என்ன ஒரு நடிப்பு. நேற்று வந்து பண்ணார், கும்பரஞ்சாமி எல்லாரையும் என்ன மன்னிச்சுக்குங்க, சபரிக்கு நடந்த விஷயம் தான் எனக்கும் வரும். இப்போ வந்துட்டு ஆதரி புழைச்சிருக்கிறதுக்கு முக்கிய காரணமே எங்கள் அம்மா அப்பா பண்ண ப்ரேயர்ஸ்ன்ற அதெல்லாம் கேட்கும்போது சத்தியமாக எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. உங்களை மாதிரி யாராலும் நடிக்கவே முடியாதுன்ற மாதிரி இருந்தது. இப்போயும் வந்து இதை சொல்லும்போது சுபிக்ஷா வந்துட்டாங்க அங்கேருந்து. நான் சொன்னேன்னா ஒன்று அப்படின்னு அவங்க அடடடா பாசமலர் சிவாஜி கணேசன் அவங்களையும் அவங்க சாவித்திரி அவங்களாம் 2 பேரும் மிஞ்சிருவாங்க போல 2 பேருமே அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பயங்கரமாக நடிக்கிறார். ஏன்னா விக்ரமுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த விஷயத்தால தான் எஃப்ஜேக்கிட்டே சொல்லியிருக்காரு, இஃப் சப்போஸ் நான் இந்த டாஸ்க்கு வின் பண்ணேன்னா சுபிக்ஷாவோட பேரண்ட்ஸ் தான் உள்ளே கொண்டு வரணும். ஏன் நீங்கள் உங்களோட கேமை விளாண்டுருந்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸை தானே கொண்டு வரணும்னு சொல்லணும் எஃப்ஜேக்கிட்ட. எதுக்காக சுபிக்ஷாவோட பேரண்ட்ஸை கொண்டு வரணும்னு சொல்லுவீங்க? அதே மாதிரி ஐபாக்காலையும் வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார். என்னென்னா ஐஸ்கிரீம் வந்துட்டு யார் கொடுப்பான்னு சொல்லும்போது பயங்கரமாக பேசிட்டு நான் சுபிக்ஷா கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார். கரெக்டாக? ஆனால் வந்துட்டு இந்த இதில் யார் வந்து நிற்பா, அதாவது லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் உங்கள் கூட அப்படின்னும் போது விஜய் பார்வதின்னு இருப்பார். ஏன் அங்கே வந்து சுபிக்ஷாவும் சொல்ல வேண்டியதுனே. ஸோ நீங்கள் தேவையான நேரங்களில் அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு உயர்த்தி பேசி எமோஷனலாக ஒரு இது பண்ணிடுறீங்க. முக்கியமான நேரத்தில் அந்த பொண்ணை டவுன் பண்ணிடுறீங்க. ஸோ இதை தான் வந்துட்டு அவங்க அழகாக சொல்கிறாங்க. உங்களுடைய ஐடியாலஜிக்கு அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறீங்க. எங்கெங்கே தேவணுமோ அங்கே வந்துட்டு உயர்த்தி பேசுகிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு கடைசியில் முக்கியமான நேரத்தில் கைட்டு விட்டுறீங்க அப்படின்னு சிம்பாலிக்காக கலாச்சாங்க. அதை அவரால் ஏற்றுக்க முடியல. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலேயே விக்ரம் என்ன பண்ணுறாரு? இதுக்கு முன்னாடி வியானாவை அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாரு. வியானா கொஞ்சம் சுதாரித்து வெளியே வந்தாங்க, ஆனால் வெளியே போயிட்டாங்க வெளியே வரும்போது. ஆனால் இப்போ சுபிக்ஷா இன்னுமே தெரியாமல் இருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, சுபிக்ஷா விக்ரமோட நிழலில் இருக்கிறதுனால இவ்வளோ நாள் வீட்டில் இருக்காங்க. இல்லைன்னா ஏன்னா அவங்க எப்போயும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ இது வந்து சுபிக்ஷாவுக்கு தான் வந்துட்டு ஒரு பெரிய பெனிஃபிட். அதனால தான் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இல்லைனா தனியாக சிந்திச்சோன்னா கண்டிப்பாக நம்மளை எல்லோரும் வந்துட்டு நாமினேட் பண்ணிடுவாங்க, நம்ம வெளியே போய்டுன்ற பயம் அவங்களுக்கு தெரியும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலேயே சுபிக்ஷாவை வந்துட்டு விக்ரம் வந்து ஓவர்டேக் பண்ணுறாரு இல்லையா? என்னை கேட்டிங்கன்னா ஆமாம் ஓவர்டேக் பண்ணுறாரு. இது சுபிக்ஷாவுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். இது ஓவர்டேக் பண்ணுற விஷயங்கள் வந்து தெரிஞ்சதுனால தான் பரவாயில்ல, அவங்க ஓவர்டேக் பண்ணுறது நம்மள சேஃப்டியாக இருக்கும்னு நினச்சி தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது என்னோடய கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.